எஸ் பேங்கோட அனலைஸ் நம்ம பார்க்கலாம். இந்த பேங்க் இன்னைக்கு எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? இதுக்கப்புறம் எப்படி இருக்கலாம்? அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய இறந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு போற அளவுக்கு போயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐங்கிற ஒரு பேங்க் இவங்களுக்கு உயிர் குடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில இருந்து இந்த பேங்க் வந்து மீண்டும் அந்த பழைய நிலைக்கு போய்க்கிட்டு இருக்கா? இல்ல பழையபடி இது வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ற ரேஞ்சுக்கு போயிருமா? அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, லாங் டைம்க்கு 10லிருந்து ஒரு 15 வருஷத்துக்கு ஹோல்டு பண்ணக்கூடிய நல்ல ஸ்டாக் எல்லாம் அனலைஸ் பண்ணி நம்ம சேனல்ல போட்டு வந்துகிட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க பிளேலிஸ்ட்ட போய் செக் பண்ணி பாருங்க. இந்த பேங்கோட அனலைஸ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பேங்கோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா, 75,360 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 26ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹை பார்த்தீங்கன்னா, ரூ. 32 வரையும் போயிருக்கு. லோ ரூ. 14 வரையும் வந்திருக்கு. இந்த கம்பெனிக்கு அதாவது இந்த பேங்க்குக்கு கடன் பார்த்தீங்கன்னா, 2,95,000 கோடி கடன் இருக்கு. பேங்க பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, கடன் அதிகமா தான் இருக்கும் எப்பவுமே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா, நம்ம பின்னாடி பார்க்கலாம் எவ்வளவு புரமோட்டர் ஹோல்டிங் எதனால இந்த 0 இருக்குங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். சேல்ஸ் குரோத் பார்த்தீங்கன்னா 23% சேல்ஸ் குரோத் இருக்கு. ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 34,000 கோடி கிட்ட ரிசர்வ் வச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1,024 கோடி நெட் ப்ராஃபிட் பண்றாங்க. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 26,366 கோடி வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ஷேரை வந்து பிளட்ஜ் பண்ண கிடையாது. இந்த பேங்கோட ஓவரால் சார்ட் நம்ம பார்க்கலாம். 2006ல இருந்து 2024 வரையும் அதோட சார்ட் நம்ம பார்க்கலாம். அதுல 2006ல பார்த்தீங்கன்னா ரூ. 13 ரூ. 15 அந்த ரேஞ்சிலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவு ரொம்ப பெரிய மூவ்மெண்ட் இல்லைனாலும் ஒரு 2014 வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மூவ்மெண்ட்லேயே தான் போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 2015ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட்னு சொல்லலாம் அந்த எஸ் பேங்கை பொறுத்தவரை. ஏன்னா இங்கெல்லாம் ஒரு பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க எப்படி கம்பெனி நல்லா போகும்னு சொல்லிட்டு. அப்படியே எந்த அளவுக்கு அவங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு பாருங்க. இங்கே போய் யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா அந்த அவங்களோட நிலைமையை பாருங்க. பெரிய லெவலில் யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரேடி அடிச்சு பழைய 2006ல என்ன ரேஞ்சுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சோ அந்த ரேஞ்சுக்கு இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுதான் இந்த எஸ் பேங்கோட பெரிய மைனஸு. எந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துச்சோ அதை விட பயங்கரமா அடிச்சு பழைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் பின்னாடி போயிருச்சு இந்த கம்பெனி. அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா என்பிஏ அப்படிங்கிறது தான் முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. அதை நம்ம வந்து ரிசல்ட் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். ரிசல்ட்ல நம்ம முக்கியமா என்ன பார்க்கணும்னா நெட் ப்ராஃபிட் தான் நம்ம பேங்கை பொறுத்தவரையும் பார்க்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்பிஏ நம்ம முக்கியமா பார்க்கணும். நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா எல்லா செலவும் போக அவங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கணும். அதுல 2020 டிசம்பர்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 148 கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு. 2021 பார்த்தீங்கன்னா 3,791 கோடி ரூபாய் லாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கெல்லாம் என்ன முக்கியமா இந்த பேங்கோட பெரிய வீழ்ச்சிக்கு காரணம் பார்த்தீங்கன்னா என்பிஏ தான் முக்கியமான காரணம். என்பிஏ அப்படின்னா வரா கடன். பேங்கை பொறுத்தவரையும் கடன் அவங்க கொடுக்குறாங்க. கடன்ல இருந்து வர்ற வருமானம் தான் அவங்களுக்கு அந்த கடன்ல இருந்து வர்ற வட்டி இதுதான் வந்து அவங்களுக்கு வருமானமாவே கிடைக்கும். வரா கடன் அதிகமாக ஆகிட்டே இருந்துச்சுன்னா அந்த பேங்க் வந்து கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்திக்கிறது அதான் யதார்த்தமான ஒரு உண்மைன்னு சொல்லலாம். இதுல இருந்து பாத்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருந்தாலும் வரா கடனும் பாத்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அதாவது வரா கடனோட பெர்சன்டேஜ் வந்து கம்மியாகிட்டே வரணும். கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கங்க. வரா கடனோட பெர்சன்டேஜ் கம்மியாகிட்டே வரணும். எவ்வளவு நம்ம வெளியில கடன் கொடுக்குறோமோ அந்த கடன் வந்து அவங்களுக்கு ரிட்டர்னா அந்த பணம் வந்து வந்துகிட்டே இருந்தாதான் அவங்களோட ப்ராஃபிட் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும். அந்த பேங்க் தான் நல்லா வர ரெவன்யூ பண்ணிக்கிட்டே போவாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த 2021 2020 பாருங்க இந்த நெட் இதுல எவ்வளவு வச்சிருக்காங்க நெட் என்பிஏ பாருங்க. 2020ல 4%, 21ல 5.88%, 21 அதுல பாத்தீங்கன்னா 5.78%, இந்த மாதிரி 5.5 பெரிய லெவல்ல வச்சிருக்காங்க. அதான் உங்களுக்கு பெரிய ஒரு மைனஸே இந்த பேங்க்குக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு இப்ப பாருங்க எந்த அளவுக்கு குறைச்சு கொண்டு வந்துட்டாங்க. 0.90 அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த பேங்க் ஒரு நல்ல ஃபீச்சர் இருக்கு. அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வராக்கடனை எந்த அளவுக்கு அவங்க கம்மி பண்றாங்களோ அந்த பேங்க் வந்து நல்லா இருக்க ஒரு வாய்ப்பு இருக்கு ஃபியூச்சர்ல. இயர்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கலாம். இயர்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸை பொறுத்தவரையுமே இந்த பேங்க்கும் பாத்தீங்கன்னா ரெவன்யூவை கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டே தான் போயிட்டு இருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டும் பாத்தீங்கன்னா 1,300 கோடி 2013ல பண்ணிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா கடைசியா 2020 பாத்தீங்கன்னா 16,000 கோடி மைனஸ் பண்ணிருக்காங்க, லாஸ் பண்ணிருக்காங்க. 21ல பாத்தீங்கன்னா 3,489 கோடி லாஸ் பண்ணிருக்காங்க. மார்ச் 2022ல இருந்து தான் பாத்தீங்கன்னா இந்த பேங்க் வந்து அதாவது எப்ப எஸ்பிஐ இந்த பேங்க் வந்து டேக் ஓவர் பண்ணாங்களோ அதுல இருந்து தான் ஓரளவு கொஞ்சம் இந்த கடன்ல இருந்து மீண்டு வரா கடன்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி பழைய நிலைமைக்கு இந்த பேங்க் போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. 2022 மார்ச் மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2 இயரா வந்து நல்ல ப்ராஃபிட் பண்ணிட்டு இப்போ ஒரு கம்பெனி பேங்கை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த பேங்கோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் நம்ம பார்க்கலாம். இதுல எஃப்ஐஐ பாத்தீங்கன்னா 23% ஹோல்டு பண்றாங்க. 2023 டிசம்பர் மாசம் வரையும் பாத்தீங்கன்னா 23% ஹோல்டு பண்றாங்க. டிஏ பாத்தீங்கன்னா 41% ஹோல்டு பண்றாங்க. கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா 0.01% தான் ஹோல்டு பண்றாங்க. பப்ளிக் பாத்தீங்கன்னா 34.21% வந்து பப்ளிக் ஹோல்டு பண்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து அவங்கள்ட்ட ப்ரொமோட்டர்கிட்ட அவங்களோட ஷேரே கிடையாது. இதுல மெயினா யார் வந்து இப்ப டேக் ஓவர் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஐ தான் பண்ணிட்டு இருக்கு.
இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26% ஷேரை வந்து அவங்க தான் வச்சிருக்காங்க. இந்த எஸ் பேங்கோட ஷேரை 26% வந்து ஸ்டேட் பேங்க் தான் ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஸ்டேட் பேங்க் அப்புறம் பாத்தீங்கன்னா எல்ஐசி தான் பாத்தீங்கன்னா எஸ் பேங்கோட ஷேரை ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க அதிகமா. எஸ் பேங்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் டைமுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி ஆவறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ எப்ப அந்த பேங்கோட ஸ்டாக்கெல்லாம் ஹோல்டு பண்ண ஆரம்பிச்சாங்களோ, அதிலிருந்து இந்த பேங்க் 2 வருஷமா ஓரளவு நல்ல பழைய பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து இப்போ கொஞ்சம் நல்லா பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களோட என்பிஏவும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா கம்மி 5.8%ல இருந்தது. இப்போ குறைஞ்சு 0.90%. ஏன்னா அவங்க அடிபட்டிருக்காங்க. அதனால தான் அதை பெரிய லெவல்ல குறைச்சு இப்ப ஒரு நல்ல நிலைமையில பேங்க் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதே நிலை வந்து இன்னும் 2 வருஷம் அப்படியே ஹோல்டு பண்ணி பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த பேங்க்ல. யாரும் வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க இந்த பேங்க்ல. ஏன்னா இந்த பேங்க் என்ன வேணாலும் ஆகலாம். இதையுமே நம்ம வந்து கன்ஃபார்ம் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால நம்மளால முடிஞ்சா ஏதோ ஒன்னு ரெண்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நம்மளால முடிஞ்சா வாங்கி வைங்க. அதிகமான அமௌண்ட்டை போட்டு இந்த மாதிரி பேங்க்ல வாங்கி மாட்டிக்காதீங்க. இதே மாதிரி எந்த கம்பெனி அனலைஸ் பண்ணலாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.